நம்ம எல்லாருமே மகாபாரதத்தை மைத்தாலஜின்னு சொல்கிறோம். பட் இப்போ இருக்கிற சயின்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணுதா, அது நம்மளோட ஹிஸ்ட்ரின்ட்டு ப்ரூவ் பண்ணுது. அது எப்படின்னா ஜெனட்டிக் ரிசர்ச் பண்ணுறப்போ ட்ரமாட்டிக்கலாக ஒய் குரோமோசோம்ஸ் மட்டும் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் டிக்ரீஸ் ஆகிருக்கு, ரொம்ப டிக்ரீஸ் ஆகிருக்கு. மேல் பாப்புலேஷன் ரொம்ப டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ நடந்துச்சுன்னா மகாபாரதம் வார் அப்போ நடக்கிறப்போ எவ்வளோ பேர் செத்துருக்குவாங்க. நிறைய ஆம்பளைங்க செத்து போயிட்டாங்க அப்போது. ஸோ அதனால தான் ஒய் குரோமோசோம்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 20 மில்லியன் வச்சுக்கலாம். ஒரு அப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் 20 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. ஸோ அதில் 50% வந்துட்டு மேல், 50% வந்து ஃபீமேலு. ஸோ பாதி ஆம்பளைங்க பாதி பொம்பளைங்க 10 மில்லியன் இருக்காங்க ஈக்குவலாக. ஸோ அப்போது மகாபாரதம் நடக்கிற டைமில் 9.8 மேல் செத்துருக்காங்கன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் மில்லியன். அப்போது 10 மில்லியன் எக்ஸாம்பிள் வச்சுருக்கோம்ல, அதில் அவங்க ரிசர்ச் பண்ணுறப்போ செத்துருக்காங்களே இல்லையான்ட்டு அவங்களுக்கும் தெரியல. பட் ட்ரமாட்டிக்கலாக ஒய் குரோமோசோம்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10 மில்லியன் ஃபீமேல்ஸ்க்கு வெறும் 1 மில்லியன் மேல் தான் இருக்காங்க. ஸோ நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம், நம்ம கதைங்களாக படித்தது உண்மையாக நடந்திருக்குன்ட்டு. இதை எல்லாருமே மைத்தாலஜின்னு சொல்லுவாங்க. பட் இதுதான் உண்மை. ஏன்னா இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட்டு, ரிசர்ச்சர்ஸு இதெல்லாம் அதுதான் ப்ரூவ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாரோட ஆன்சிஸ்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப இன்டெலிஜென்ஸாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வீட்டு முன்னாடி சாணி போடணுண்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ சாணி போடுறதுனால நம்மளோட வைரஸ் போகும், பாக்டீரியா போகும் அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்போமா? இல்லை. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கடவுள் வருவாங்க, சாமி வருவாங்க, அந்த மாதிரி நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கும் தெரியல கடவுள் இருக்காங்களே இல்லையான்ட்டு. பட் நானும் நம்புகிறேன் கடவுள் இருக்காங்கன்ட்டு. நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி விஷயத்த நிறையவே சொல்லியிருக்காங்க. இதை பற்றி பெரிய வீடியோ வேணும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் டெஃபினட்டாக பண்ணுறேன். இந்த மாதிரி விஷயத்த நம்ம டெய்லி கொஞ்சமாக பேசி நிறைய தெரிஞ்சுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.